அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தத்துல கடைசி ஒரு பகுதி நமக்கு பாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் வாரத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம் எல்லைகளை குறித்து நாம பார்த்தோம். பவுண்டரிஸ். அல்லேலூயா. எப்படிப்பட்ட எல்லை, நம்முடைய எல்லை என்ன, ஆண்டவருடைய எல்லை என்ன, இதெல்லாம் நாம முதல் வாரத்துல பார்த்தோம். ரெண்டாவது வாரத்துல சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது? வார்த்தை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி. அப்ப என்ன அர்த்தம்? முதல்ல சமாதானம் இல்ல. அப்ப சமாதானம் இல்லாத நிலைமையிலிருந்து ஆண்டவர் எப்படி நமக்கு சமாதானத்தை கொடுத்தார் அப்படிங்கிற காரியத்தை அந்த வார்த்தையின் மூலமா பார்த்தோம். அடுத்து மூன்றாவது வாரம் உச்சிதமான கோதுமை, பெஸ்ட், உச்சிதமான கோதுமையை யாருக்கு கொடுக்கிறார் அதைத்தான் நம்ம பார்த்தோம். பலவீனமான பாண்டங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதை தான் நம்ம மூன்றாவது வாரத்துல நாம் பார்த்து தியானித்தோம். அடுத்த நாலாவது வாரத்துல 15வது வசனத்தை நாம் தியானித்தோம். மகா தீவிரமாய் அப்படிங்கிற வார்த்தையை நாம தியானித்தோம். இப்பொழுது கடைசியாக இந்த வாக்குத்தத்த வசனத்துல உன்னை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. திருப்தியாக்குகிறார். இந்த வார்த்தையை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையை நீங்க ஆழமா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா திருப்தி ஆக்குகிறார். ஸோ அவர் என்ன பண்றார்? கன்ஃபஸ் பண்ணிடுறார். திருப்தி ஆக்குகிறேன் அப்படின்றார். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் திருப்தி ஆக்கிறார். ஆனா நீங்க திருப்தி ஆகுறீங்களா இல்லையா? அதுதான் பிரச்சனை. அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. திருப்தி ஆக்குகிறார் அப்படின்னு. உங்க மனசு திருப்தியா இருக்கா? அவர் கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்டு இன்னும் கிடைக்கல, இன்னும் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் திருப்தியா கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. திருப்தி ஆக்குகிறார். there is no doubt. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நாம திருப்தி ஆயிட்டோமா? அப்ப திருப்தி ஆறதுக்கு என்ன பண்ணணும்? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். பிரசங்கி 6:7. மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. படுற உழைப்பு இல்லைன்றது என்ன? நம்ம பிரயாசம், ஓட்ட நட, சம்பாதிக்கிறது எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஒரு வாய் சோத்துக்கு. அல்லேலூயா. ஒரு ஜான் முளத்துக்கும் ஒரு வாய் சோத்துக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? இவ்வளோ ஓடுறோம், ஆடுறோம். அல்லேலூயா. ஆனா மனசுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. அல்லேலூயா. மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? சாப்பிட்டீங்களா அப்படின்னா வயிறு நிறைய சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஒருத்தர், நல்ல நிறைய சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஒரு சாரார் சொல்லுவாங்க. இன்னொரு சொல்லுவாங்க திருப்தியா சாப்பிட்டேன் அப்படிமா. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. திருப்தியா சாப்பிட்டவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, எங்க வாத்தியார் சொல்லுவாரு, இன்னும் ஒரு வாய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதே எந்திரிச்சிடணும். அதான் நல்ல சாப்பாட்டுக்கு அடையாளம். திருப்தியா நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு வாய் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். நேற்று அப்படிதான். நேற்று 4 இட்லி தான் எனக்கு லிமிட்டு. 5வது இட்லி நான் வந்து சாப்பிட்டுட்டேன். 6வது சாப்பிட்றதுக்கு மனசு வந்துச்சு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன். இன்னும் தட்டில் இன்னும் கொஞ்சம் குழம்பு இருக்கு. அந்த குழம்பை தொட்டெல்லாம் பார்த்தேன். இல்லை வேண்டாம், வேற யாராவது சாப்பிடுங்க. இல்லையில, ஏன்னா அவ்வளோ குழம்பு டேஸ்டா இருந்துச்சு நேற்று. ஆமென். இன்னைக்கு இன்னொருத்தர் பாராட்டினார். அப்போ மனசு திருப்தி அடைகிறது இல்லை. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான். அப்புறம் எங்கேயாவது போய் நமக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான், ஓ நம்ம தேவையில்லாம என்ன பண்ணிட்டோம்? அளவுக்கு அதிகமாக நாம தேடிட்டோம், அளவுக்கு அதிகமாக நாம என்ன பண்ணிட்டோம்? ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்தியினுடைய அளவே நமக்கு தெரியறது இல்லை. அதான் பிரச்சனை. அல்லேலூயா. எந்த அளவு நமக்கு கிடைச்சா திருப்தி ஆகும் அப்படின்றது என்னது? நமக்கே அந்த அந்த ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்கேல் நமக்கு தெரியறது இல்லை. ஆனா அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவருக்கு நல்லாவே தெரியும். வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 27வது அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 27:20. பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. மனசும் கண்ணும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லேலூயா. ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. மனசுக்கும் கண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இந்த ரெண்டுமே திருப்தி ஆகிறது இல்லை. சேலை கடையில போய் சேலை இறக்கி விட்டா
இந்த கடைசில இருந்து அந்த கடைசி வரைக்கும் கடல் மாதிரி போட்டிருக்கிறான். எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு எதுவுமே திருப்தியா இல்ல. அல்லேலூயா. என்னமோ எல்லாத்தையும் இந்த ரோபோட் பார்த்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி குவாலிட்டியில இருந்து கலர்ல இருந்து எல்லாம் பார்த்து முடிச்ச மாதிரி என்னது இந்த கண்ணுக்கு திருப்தி அடைகிறது இல்லை. அல்லேலூயா. எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சிருப்பான், ஒரு ஜவுளி கடை. அங்க போய் ஒரு சேலையை பார்த்து எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. கண்களுக்கு என்ன இல்ல, திருப்தியே கிடையாது. அல்லேலூயா. அது என்ன அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்படியே அடுத்தடுத்து அது குரங்கு இந்த மரத்துக்கு கிளைக்கு கிளை தாவற மாதிரி, வீட்டுக்கு வீடு தாவற மாதிரி இந்த கண்ணும் மனசும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு போராட்டம். அப்போ திருப்தி அடைந்த 3 பேரை நம்ம பார்க்க போறோம். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அவங்களாம் திருப்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில கூட அவங்க எப்படி திருப்தியா வாழ்ந்தாங்க, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்த்து ஜெபித்து முடிக்க போறோம். வாசிங்க ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16, 17. ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். அதற்கு ரூத், ஆ, நான் உம்மை பின்பற்றாமல் ஆ, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து ஆ, என்னோடே பேச வேண்டாம். ஆ, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், ஆ, நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். ஆ, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், ஆ, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ம், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து ஆ, அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். ஆ, மரணமே அல்லாமல் ஆ, வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் ஆ, கர்த்தர் அதற்கு சரியாகவும் ஆ. அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றாள். நல்ல கவனிங்க. வாழ்ந்த இடத்துலயும் திருப்தி இல்லை, கொடிய பஞ்சம் பிரச்சனை. அதனாலதான் என்ன பண்றாங்க இவங்க, மோவாப் தேசத்தை விட்டு போறாங்க. அதாவது அப்ப அந்த பஞ்சத்துல இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், ரூத்துக்கு தான் வாழ்ந்த இடத்துல, தான் பிறந்த இடத்துல ஒரு நிம்மதி கிடையாது. அங்க என்ன கொடிய பஞ்சம். இன்னும் என்ன, கணவனையும் இழந்து விட்டான். அல்லேலூயா. இப்போ எதுவுமே ஒரு முகாந்திரம் இல்ல, ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப 2 பேர், அக்காவும் தங்கச்சியும் 2 பேர் இப்போ என்ன பண்றாங்க, மாமியை பின்பற்றி அவ ஊருக்கே போறோம் அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்றா, நீங்க திரும்பி போ அப்படின்னு சொன்ன உடனே அவளுடைய அக்கா தானே, அவ பேர் என்ன, ஒருபால். அவ என்ன பண்றா, மாமியை கட்டி முத்தம் கொடுத்து விட்டு அவள் பிரிந்து போகிறான். அப்போ 16வது வசனத்துல நகோமி சொல்றா, நான் உம்மை பின்பற்றாமல், 15ல சொல்றா பாருங்க, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ அப்படிங்கிற. திரும்பி போ அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, நீ ஏன் கூட இருந்தேன்னா இதை விட இன்னும் மோசமா போயிடுவேன், உனக்கு திருப்தி கிடைக்காது. இங்க என்ன பிரச்சனையோ அதை விட போற இடத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னைய போற இடத்துல சொந்த ஜனங்கள் ஏத்துக்குவாங்களா என்னன்னு தெரியாது. எனக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு குடிசை இருக்குமா என்னன்னு தெரியாது. என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா, எதுவுமே எனக்கு தெரியாது. இங்கேயாவது பஞ்சமா இருந்தா கூட ஏதோ கண்ணுக்கு தெரிகிற மாதிரி 4 சொந்த பந்தம் இருக்கிறாங்க, ஏதோ கைக்கு வாய்க்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்குது. ஆனா போக போற இடம் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட ஒரு 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 சஜஸ்ட் ஒரு பிரசியூம் பண்ண முடியல, ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லை. அதை நீங்க எப்படி நீங்க புதிய ஏற்பாடுல பார்க்கலாம் அப்படின்னா, எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:13. எபிரேயர் 11:13 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் ஆ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் ஆ, தூரத்திலே அவைகளை கண்டு ஆ, நம்பி அணைத்து கொண்டு ஆ. வாசிங்க. பூமியின் மேல் தங்கள் அந்நியரும் ஆ, பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு ஆ. விசுவாசத்தோடே மரித்தார்கள். பாருங்க, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு. அடுத்து 15ஆம் வசனம் சொல்லுது, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. ரூத்துக்கு இவ்வளவு தூரம் கம்பல் பண்றா மாமி, நீ திரும்பி போ திரும்பி போ அப்படின்னு சொல்றா. அவள் அந்த வார்த்தையை கேட்டு திரும்பி போக அவளுக்கு வாய்ப்பு இருக்கிறது, திரும்பி போவது நியாயம்தான். ஆனா என்ன அப்படின்னா, அவளுடைய திருப்தி, அவளுடைய ஒரே நிறைவு என்ன அப்படின்னா, என் கணவனுடைய ஒரே சொந்தம் என்னுடைய மாமி தான். அல்லேலூயா. அப்போ பிறந்த வீடை விட புகுந்த வீட்டின் மேல் தான் அவளுக்கு அதிக திருப்தி.
பிறந்த வீடு மோவாப் தேசம், சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. ஆனா இவள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கணவனும் இல்லை, சொத்து இல்லை, உறவு இல்லை, எதுவுமே கிடையாது. வயதான ஒரு மூதாட்டி. அல்லேலூயா. அப்ப எப்படி அவள் தன்னுடைய மனதை திருப்திப்படுத்தி கொண்டாள்? அந்த திருப்தின்ற வார்த்தை அங்க இல்லைன்னு நீங்க தேடாதீங்க. அவளுடைய மனசை நீங்க நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஒருத்தி போயிட்டா. அதை பார்த்தும் கூட அவன் மனசு என்ன பண்ணல, மாறல. அவளுடைய நினைவு எல்லாம் பாருங்க, அந்த 2 வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. நீர் எங்கேயோ நான் அங்கே, நீர் எங்கே மறிக்கிறீரோ நான் அங்க மறிப்பேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு திடகாத்திரமான முடிவு எதை குறிக்குது அப்படின்னா, அவளுடைய மனதின் ஆழத்திலே ஒரு திருப்தி இருக்கு, ஒரு பரிபூர்ணம் இருக்கு. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இன்னும் கையில கூட வாங்கல, அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அதானே உங்களுக்கு முக்கியம். இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க, ஆன்லைன்ல வாங்குறீங்க, மொபைல்ல வாங்கும்போது பார்த்தா அது சூப்பரா இருக்கு. பார்க்கும்போது மொபைல்ல பார்க்கும்போது அது அழகா இருக்கு. அது கையில வாங்கும்போது பார்த்ததுக்கும் கையில கிடைச்சதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப என்ன ஆயிருது, அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு. நல்ல ஒரு பொருளை செலக்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு கூட எங்க ஆபீஸ்ல தான் பேசிக்கிட்டேன். அவன் ஆன்லைன்ல வாங்குறான், அவனுக்கு மட்டும் செட் ஆகுது, நான் வாங்குறேன் எனக்கு ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பேசிட்டாங்க. அப்போ மற்றவங்களை பார்த்து, மொபைலை பார்த்து, ரெவ்யூ பார்த்து, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நம்ம வாங்குறோம். அவ்வளோ நம்ம எதிர்பார்ப்போட வாங்குறோம். ஆனா அந்த கையில வந்ததுக்கு அப்புறம் அது என்ன இல்லை, தலைக்கும் வாளுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. மனசு என்ன ஆயிடுது, அப்படியே உடஞ்சு போயிருது. அப்போ அந்த மொபைல்ல பார்க்குற அளவுக்கு கூட அந்த ரூத்துக்கு எதுவுமே இல்லை, எந்த ஐடியாவுமே இல்லை. எப்படி தலை எப்படி இருக்கும், வால் எப்படி இருக்கும், என்ன நடக்கும், ஏது நடக்கும், என்ன தேசம், எப்படிப்பட்ட ஜனங்கள், எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம, ஒரு அவுட்லைன் கூட இல்லாம, அந்த அளவுக்கு அவளுடைய மனதில் ஒரு ஆழமான தீர்மானம் வருவதற்கு என்ன அப்படின்னா ஒரு திருப்தி. என் மாமியார் கூட நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கட்டின கணவன், என் கணவனை பெற்றெடுத்த தாய், அவ்வளவுதான். என் பிறந்த தாயை விட என் கணவனை பெற்றெடுத்த தாய் கூட இருக்கிறதா முறை. அல்லேலூயா. பரவாயில்ல, என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தாழ்ந்து இன்னும் தாழ்ந்து போனாலும் பரவாயில்ல, அதை நான் ஏற்றுக்கொள்ள நான் தயாரா இருக்கிறேன். அதுதான் ஒரு திருப்தியான வாழ்க்கை. அல்லேலூயா. மனசை திருப்திப்படுத்துகிறான். பெரிய பணக்கார வீட்டுல பிறந்த பிள்ளை என்ன பண்ணுவான், ஒரு கஷ்டப்படுற வீட்டுல போய் வாழ்க்கைப்பட்டு கொடுத்தாங்கன்னு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மனசை ஏத்துக்காராது. அந்த படிப்புலையும் சரி, பணத்திலையும் சரி, ஒரு சரி சமமா இல்லை அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள மனசு பக்கம் வராது. அப்ப ஏன் ஆண்டவர் இந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மை தெரிஞ்சாதான் அது திருப்தி அடைய மனசு. அல்லேலூயா. இதே கேரக்டர் இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 20, 21, 22 வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த வசனத்தினுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு என்னால முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு விலைக்கு சொல்றேன். அதாவது அந்த இடத்துல யோபு சொல்றது பாருங்க, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புகிறேன். ஆரம்பத்தையும் முடிவையும் அவர் நல்லா தெரிஞ்சிருக்கிறார். நான் வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது நான் ஒன்றும் கொண்டு போறதில்லை. அப்போ அவர் எவ்வளவு செல்வ செழிப்பாய் வாழ்ந்து மதிப்பிலையும் மரியாதையிலும் பணத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் சொந்த பந்தங்களையும் உறவுகளை எந்த அளவுக்கு திருப்தியாய் வாழ்ந்தாரோ, அதே திருப்தி எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதை ஸ்பெல் பண்றார். அந்த ஒரு சமநிலையை கொண்டு வருகிறார். அதை பார்க்கும் போதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க இந்த திருப்தின்ற வார்த்தையை தேடக்கூடாது. அந்த 2 பேருடைய மனசை நீங்க அங்க பார்க்கணும். இவளுக்கும் போய் சேரக்கூடிய இடம் எப்படின்னே தெரியாது. ஆனா 100% அவ என்ன பண்றா, தன்னுடைய மனதை திருப்திப்படுத்திக் கொள்கிறார். என்ன இடியே விடுந்தாலும் சரி, நான் தாங்கிறதுக்கு ரெடி. அல்லேலூயா. அவ அப்படி திருப்திப்படுத்துகிறார் மனச. இவர் பாருங்க, எல்லாம் வாழ்ந்தவர், அவளுக்கு ஒண்ணுமே இல்லை. பிறந்தல இருந்து
தரித்திரம், பஞ்சம், கணவன், அடிமேல் அடி, போகிற இடத்துல எப்படின்னு தெரியாது, ஆரம்பமும் தெரியாது, ஆரம்பமும் சரியில்லை, முடிவும் எப்படின்னு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் கூட அவள் தன் மனதை திருப்திப்படுத்தி கொள்கிறார். ஆனா இவரு நல்லா வாழ்ந்து செழிச்ச மனுஷன். வீட்டை விட்டு வெளியில வந்தா 4 பேர் கையெடுத்து கும்பிடுவான், காலில் விழுவான், வாலிபர்கள் பயந்து நிப்பாங்க அப்படின்னு இருக்கு. அவ்வளவு. ஆனா அந்த அடியெல்லாம் எப்படி வந்ததுன்னா, ஒவ்வொருத்தனா வரான், ஒவ்வொருத்தனா வந்து 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 அடி மேல அடி, இடி மேல இடி, துக்க செய்தி மேல துக்க செய்தி எல்லாம் கேட்டு கொண்டு இருக்கிறான். அங்க ஒரு வார்த்தை எனக்கு ஒரு கேட்சிங்கா இருந்தது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அப்பொழுது யோபு, எப்பொழுது? எல்லா அதிர்ச்சியான செய்தியையும் கேட்ட பிறகு. நல்லா யோசித்து பாருங்க. வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான், ஒவ்வொன்றும் அதிர்ச்சியான செய்தி அப்படியே அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. எல்லா செய்தியும் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து, இது வந்து வழக்கமா அவங்க முறைப்படி செய்ய வேண்டியது. அந்த துக்கத்துக்காக அவங்க தலையை சிறை மொட்டை அடிக்கிறாங்கல்ல, இறந்த உடனே மொட்டை அடிக்கிறாங்க, தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, அந்த ஒரு வார்த்தை நீங்க பார்க்கணும், பணிந்து, விழுந்து, புலம்பி அப்படின்னு இல்லை, புலம்பி கத்துனா, கூப்பாடு போட்டான், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நெஞ்சிலையும் மார்லையும் அடிச்சுக்கிட்டு, அப்படி இல்லை, பணிந்து. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் கொடுக்கிறப்பையும் பணிகிறான். அப்போ அவன் பெற்ற ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் அவன் பணிந்து வாங்கினான். இதற்கு நான் பாத்திரவான் அல்ல, இந்த அளவுக்கு நான் செல்வ சீமானா இருப்பதற்கு நான் தகுதி அல்ல. அப்போ ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் வாங்கும் போது அவன் பணிந்து அதை தாழ்மையோட வாங்கினான். அது போகிறதுனாலே அவனுக்கு என்ன இல்லை, ஒரு பெரிய நஷ்டமா தெரியல. அல்லேலூயா. எனக்கு தகுதி இல்லாததை ஆண்டவர் கொடுத்தாரு, எனக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு அதை எடுத்துக்கிட்டார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் தகுதி அல்ல, அது எனக்கிட்ட இருந்தது, ஆனா இப்ப அது இல்ல, தகுதி இல்லாம தானே வந்தது, அது போயிருச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த திருப்தி இருக்கும் போது மனசு எப்படி நிறைவா இருந்ததோ அதே மாதிரி இல்லாத போதும் அதை திருப்தியாக மாற்றிக்கொள்கிறார். இந்த பக்குவம் நமக்கு வேணும். இதை நம்ம எப்படி புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம்? வாசிங்க, பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், பரிபூர்ணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். போதிக்கப்பட்டேன்னா ஏதோ ஸ்லைடு போட்டு பாடம் எடுத்து தியரி அல்ல, அவருக்கு பிராக்டிக்கலாகவே ஆண்டவர் நடத்தினார். போதிக்கப்பட்ட நின்று ஒரு ஆள் போதனை பண்ணல, பிரசங்கம் பண்ணல, அந்த வார்த்தை அப்படி இருக்கு. பட் போதிக்கப்பட்டேன், நடத்தப்பட்டேன். பவுல் மாதிரி செல்வ செழிப்பா வாழ்ந்த ஆள் கிடையாது. அவ்வளவு படிப்பாளி, இன்ஜினியர், அல்லேலூயா, பயங்கரமான ஒரு தொழில்நுட்ப டெக்னாலஜி படிச்சவர், அல்லேலூயா, வேதத்தை கற்றறிந்தவர். அவருக்கு அந்த பரிசேயர்கள் மத்தியிலே, பிரதான ஆசாரியர் மத்தியிலே இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. மத ரீதியாக அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, அரசாங்கத்தில் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, அதிகாரம் உண்டு, பவர் உண்டு, படிப்பு உண்டு, பணம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா அப்படி இருந்தாலும் என்ன ஆண்டவர் என்ன பண்ணாரு? போனார் பாஸ்டம்ல ஓடி 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 ஓடி, அதெல்லாம் நான் வாசிக்கும் போது மனுஷன் அப்பா கொஞ்சம் கூட காலில் நிக்கல, காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுற மாதிரி. கலிலேயா ஓடி, நதியோரமாய் ஓடி, பிம்பிலியா ஓடி, சிசிரியா ஓடி, எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் அவர் நினைச்ச மாதிரி சாப்பாடு கிடைச்சிருக்குமா? 4 ஊருக்கு போயிட்டு தண்ணி குடிச்சோன்னா நமக்கு தொண்டையெல்லாம் கரகரத்துருது. எத்தனை தேசங்களுக்கு போயிருக்கிறார், அல்லேலூயா. எத்தனை விதமான மக்கள், எத்தனை விதமான சாப்பாடு, எத்தனை விதமான தண்ணி, பசி, பட்டினி, நிர்வாணம், எல்லாவற்றிலும் நான் போதிக்கப்பட்டேன். எப்படி? நிறைவா இருக்கும்படி, திருப்தியா இருக்கும்படி. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு, எல்லா இடத்திலும் எவ்விடத்திலும் திருப்தியா இருக்கவும். அல்லேலூயா. பிரியாணி போட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? அதே மாதிரி மூஞ்சி தான் வச்சுக்குவேன். இன்னைக்கு சாப்பாடு இல்ல, இன்னைக்கு ஒண்ணு இல்ல, சட்டியை கவுத்தியாச்சு அப்படின்னாலும் பிரியாணி இருக்குவார், எப்படி இருக்கோ அதே மாதிரிதான். அது எங்க காமிக்கிறாரு? சிறைச்சாலையில காமிக்கிறார். அல்லேலூயா. தலையில கட்டி தொங்க விட்டுருக்கிறான். அழுதாரா? கூப்பாடு போட்டாரா? இல்ல, நல்ல ஆவியில நிறைந்து பாட்டு பாடி துதித்து ஆராதிக்கிறார். அது எப்படி வந்துச்சு? குறைவுபடவும் நான் கற்றுக்கொண்டேன். நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருந்தேனோ
அதே மாதிரி நான் பலவீனமா இருக்கும் போதும் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். அதை காமிச்சார். அல்லேலூயா. சரீரத்துல அப்படி குறைபாடு இருக்கும்போது கூட என்ன பண்றாரு? அதை திருப்தியை வெளிப்படுத்துகிறார். யோபுக்கு வந்த அதே மாதிரிதான் பவுலுக்கு. அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாடு, நிர்வாணம், அடி, சொந்த சகோதரர்களால் துரோகம், கடல் பிரயாணத்துல வந்த பிரச்சனைகள். ஆனா எல்லாவற்றிலும் அவர் சொல்றாரு, மனோரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அதே அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்புரோத்துவின் கையில் வரப்பெற்று கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அப்படி என்ன பவுலுக்கு அள்ளி கொடுத்து அவரை திருப்தி படுத்திட்டாங்க? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. அல்லேலூயா. ஏதோ கொடுத்த காணிக்கைய, கொடுத்த உதவிய அவர் பெருசா பேசுறார். அது பெருசா அப்படி என்ன பண்றாரு? ஹைலைட் பண்றார், பில்டப் பண்றார். அல்லேலூயா. என்னுடைய சீசன் எப்பாப்பிராத்து கையில நீங்க கொடுத்ததுனால நான் பரிபூரணம் அடைந்தேன் அப்படிங்கிறார். நான் திருப்தியா இருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ குறைவிலையும் நிறைவிலையும் ஒரே சமநிலை பிரமாணத்தை யோபுவும் பவுலும் என்ன பண்ணாங்க? வெளிப்படுத்தினாங்க. இவங்களெல்லாம் சீனியர் குரு வந்து நான் ரூத்தை தான் சொல்லுவேன். அல்லேலூயா. இவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க, வாழ்ந்து கெட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கெட்டிருக்காங்க சொல்றது வந்து பிசிக்கலா தான், மனதளவுல இல்ல. அல்லேலூயா. பொருளாதார ரீதியில தான் அவங்க தாழ்த்தப்பட்டு போனாங்க. ஆனாலும் மனதளவுல கொஞ்சம் கூட அவங்க அதை வெளிப்படுத்தவே இல்லை. பணிந்து மனரம்யமாய் திருப்தியா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கும்போது நம்மெல்லாம் என்ன, வேலைக்கு போற ஆரம்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து 2 பேண்ட் தான் இருக்கும், 2 பேண்ட் இல்ல 3 சட்டை, இந்த மாதிரிதான் இருக்கும். டைரியில எழுதி வச்சு நான் ஜோம் பண்ண நாட்கள் உண்டு. எனக்கு 2 டிஷர்ட், இன்னும் ஒரு 2 பேண்ட், 2 சட்டை வாங்கி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு பல மாதங்களா நான் ஜெபித்த நாட்கள்லாம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. முதல்ல ராம்நாட்ல சுப்பு வீட்டுக்கு போயிருக்கும்போது நான் முதல்ல டிஷர்ட் போட்டதே எனக்கு அவர் கொடுத்த டிஷர்ட் தான். அந்த டிஷர்ட்டை போட்டு தான் நான் பழங்கானத்து சபையில போய் நான் அழுது ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. மார்ச் மாசம் 2, 2022. நல்ல ட்ரெஸ் கிடையாது, நல்ல ஒரு சாப்பாடு கிடையாது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு நினைச்சா போய் எடுக்கிறது, நினைச்சா என்ன நாள் எத்தனை பேண்ட், எத்தனை செட். அல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள் நினைச்சு பார்க்கும்போது அன்னைக்கு நமக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இன்னைக்கு. அல்லேலூயா. அதிகமானனால நமக்கு ஒரு மேட்டிமையா வந்து வரக்கூடாது, குறைவுபட்டதுனால தம்பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சில ஊழியக்காரங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற கர்வத்தினாலேயோ ஒரு மேட்டிமை எனக்கு ஒரு நாளும் கிடையவே கிடையாது. அதே சமயத்தில் அவங்க முழு நேர ஊழியத்தில் செஞ்சு அவங்களுடைய அந்த தேவைகள்னால அவங்க பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏளனமும் எனக்கு கிடையாது. ஆனா அவங்க நடந்துக்கிற முறைய ஒருத்தர் கேட்கிறாரு, எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற. நல்லா இருக்கிறேன். ஈரமா இருக்கிறீங்களா அப்படின்னு. ஈரமா இருக்கிறீங்களா? மனசுல ஈரம் இருக்கு, பாக்கெட்டு காஞ்சு போயிருக்கு அப்படின்னு. மனசுல ஈரம், பாக்கெட்டு காஞ்சு போயிருக்குதா? அப்படியா, சரி. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? ஒரு கம்பெனில வேலை பார்க்குறேன். எவ்வளவு சம்பளம் அப்படிங்க. ஏதோ குடும்பத்தை நடத்துற அளவுக்கு சம்பளம் வாங்குறேன். இல்லை, நீங்க சொன்னீங்கன்னா உங்கள்ட்ட என்னது போட்டு வாங்கலாமா இல்ல தட்டி வாங்கலாமா நான் யோசிக்கிறேன். நீங்க எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா உங்கள்ட்ட போட்டு வாங்கலாமா இல்ல தட்டி வாங்கலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இன்னொரு வார்த்தை சொன்னாரு, எனக்கு மறந்து போச்சு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளை பார்க்கறவங்கள அப்படித்தான் நினைக்கிறாங்க. பெரிய தாம்பிகமா போறாரு. நீ காலைல எந்திரிச்சு பாக்குறேன், புது கவர், அந்த கார் கவர், நாய் அப்படியே சுக்குநூறு அப்படியே கிழிச்சு போட்டு அது ஒண்ணுமே பண்ண முடியாம போய் ஆயிடுச்சு. அப்ப நம்மகிட்ட இருக்கிற பொருளையும் நம்முடைய உடையும் நடையும் பாவனையும் பார்த்துட்டு இவர் ஏதோ பெரிய ஒரு கோடீஸ்வர பிரபு போலுக்கு நினைச்சதெல்லாம் சாதிக்குத பாருங்க. ஃபால் சீலிங் போட்டார், அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், அடுத்து எல்லாம் நடக்குது. அல்லேலூயா. நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும். ஆமே.
அப்போ என்ன அர்த்தம்னா, எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கும். அடுத்தவன்ட்ட இருந்து எப்படி தட்டி பறிக்கிறதுக்கு வார்த்தைய அப்படி ஜாலத்தோட பேசுற அந்த 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 டெக்னிக் இருக்கு பாருங்க. சத்தியமா நமக்கெல்லாம் சுட்டு போட்டா கூட வராது. அல்லேலூயா. ஈரம் இருக்கா? ஈரமா இருக்கிறீங்களா? போட்டு வாங்கவா இல்ல கேட்டு வாங்கவா? போட்டு வாங்கவா இல்ல கேட்டு வாங்கவா? இப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்ப ரொம்ப நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப நம்மள எந்த அளவுக்கு அவங்க ஒரு எடை போட்டு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப நமக்கு எது இருக்குதோ அதுல நம்ம திருப்தியா இருக்க பழகணும். ஆமென். இன்னைக்கு சாப்பாடு இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் இப்படித்தான் நடத்துறாரா? ஓகே. அதனால நீ போகிற காலங்கள்ல இந்த கடன் வாங்குறத நிப்பாட்டணும்னு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கடன் வாங்கி நம்ம எதையும் செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது கூட இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, பெருமையா என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு பெருமை இருக்கோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வருது. 4 பேருக்கு கொடுக்கறதுல என்ன சொல்றது, நம்ம கொடுக்கறத அவங்க பார்த்து அவங்க மன சந்தோஷப்படுறதுல ஒரு ஒரு பெருமை எனக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம். அப்படி இல்லை, ஆனா எனக்கு தெரியாம ஒரு பயம் எனக்குள்ள வருது. அல்லேலூயா. உதவி செய்யறதுல கூட ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போனோம். நான் இங்க இருந்து முடிவு பண்ணேன், அவங்க பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அவங்க ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணவும் விரும்பல. அதே சமயத்துல என்னுடைய இதை காமிக்கணும், என்னுடைய வைராக்கியத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய அமௌண்ட் கொடுக்க போறதும் இல்லை. என்கிட்ட என்ன இருக்கோ அதான் நான் கொடுக்க போறேன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் கல்யாணத்துக்கு. இப்போ நமக்கு தான் தெரியும் நம்மளுடைய நிலைமை. ஒரு அவ்வளவு கொடுத்துட்டு என்ன இப்படி கொடுத்துட்டானே அப்படின்னு அவங்க என்னைய திட்டவும் வேண்டாம், என்னை புகழவும் வேண்டாம். என்னன்னாலும் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குறைவுபடவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நிறைவுபடவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாவற்றிலும் சமநிலை பிரமாணத்தை நாம கடைபிடிக்கணும். இந்த 3 பேருடைய வாழ்க்கை எனக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கு. இது அப்படியே ட்ரெயின்ல வரும்போது தியானிச்சுட்டே வந்தேன். யாரு திருப்தியா இருந்தாங்க, யாரு நிறைவா இருந்தாங்க, யாரு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் இந்த 3 பேர் தான் மனசுல நிக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. யோசேப்பு இருக்கிறார். ஆனா இவங்க சம்திங் ஸ்பெஷல். ரூத், பவுல் அண்ட் யோபு 3 பேருமே ஒரு சேம் பிளாட்ஃபார்ம் ஆல்மோஸ்ட். அல்லேலூயா. அதனால ரொம்ப ஒரு அருமையான காரியம். சரி, இன்னும் நம்ம 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி நாம் எதனால திருப்தி அடையணும். சங்கீத புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14, 15 வாசிங்க. சங்கீதம் 17, 14, 15. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். ஏன் சாயலும் அவர் சாயலும் ஒன்னா இருக்கா? அதுதான் எனக்கு திருப்தி. அல்லேலூயா. நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய சாயல் உம்முடைய சாயலா இருக்கணும். அவருடைய நினைவு என்னுடைய நினைவா இருக்கணும். நீ காலைல எந்திரிக்கிறேன், அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நான் இன்னைக்கு செஞ்சு முடிக்கணும்பா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிச்சு என்ன பண்ணணும்? என்னுடைய காரியத்தை நான் செய்யணும். உமது சாயலில் நான் எழுந்திருந்தால் அது எனக்கு திருப்தியாக இருக்கும். அடுத்து சங்கீதம் 36:8 வாசிங்க. சங்கீதம் 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். சங்கீதம் 65:4 வாசிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். முதல்ல அவருடைய சாயல்ல திருப்தி ஆகணும். 2வது, நாம் ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தை நீங்க மகிமையா நினைக்கணும். அல்லேலூயா. எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஜபமாக இருந்தாலும் சரி, இரவு ஜபமோ அதிகாலை ஜபமோ ஆராதனையோ எதுவாக இருந்தாலும் இங்க கால் வைக்கும் போது அந்த டைமிங் கீப் அப் பண்ணணும். அல்லேலூயா. 2வது, ஒரு எதிர்பார்ப்போட வரும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார், என்ன விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்த போகிறார், எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டவர் இந்த ஆலயத்துல எனக்கு என்ன பரிபூரணத்தை வைத்திருக்கிறார். ஆலயத்தினுடைய பரிபூரணத்தினாலே நாம் திருப்தியாக வேண்டும். அல்லேலூயா.
அடுத்து மூன்றாவது மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி. எதுல திருப்தி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நீதியா நடந்துக்கிட்டோம்னா திருப்தியா இருக்கு, மனசு பதபதக்காது. உண்மையை சொல்லிட்டு 2 அடி வாங்கினா கூட நிம்மதியா இருக்கு. ஆனா பொய்யை சொல்லிட்டு ஒண்ணு பெரிய காப்பாத்திட்டு அது என்னைக்கு நமக்கு வெளியில வருமோ அப்படிங்கிற பயம் நமக்கு நாளுக்கு நாள் பிபி ஏத்திக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார். ஏன் நாம் நீதி செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோம்? ஏன் நாம் நீதியை நடக்கணும்? நீதியுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார். நீதியுள்ள ஆலயத்துல நாம் அவரை துதிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அதனாலதான் நம்ம துணிகரமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு பயப்படுகிறோம். வேண்டாம், அந்த வம்பே வேண்டாம். அல்லேலூயா. எதுனாலும் ஓப்பனா ஃப்ராங்கா வெளிப்படையாவே நாம சொல்லி செஞ்சிடலாம், மறைச்சு செய்ய வேண்டாம். நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மற்ற உலக பிரகாரமா எந்த காரியம் நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, இந்த 3 நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அவருடைய சாயல் நமக்கு இருக்கணும், அவருடைய ஆலயத்துல நாம திருப்தி அடையணும். நீதி எந்த ஒரு காரியத்திலும் நாம் செய்கிறதுல நீதி இருக்குதா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார் காலைதோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்தீர். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்தீர். நல்லவரே, வல்லவரே, நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா 3 நபர்களை ஆண்டவரே எங்களுடைய மனக்கண் முன்பாக நாங்கள் நிறுத்துகிறோம். ரூத்தை போல, யோபுவை போல, பவுலை போல எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவரே மனோரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கப்பா. வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும் ஆண்டவரே, புசிக்கவும் தெரியணும், பட்டினியாய் கிடக்கவும் தெரியணும் ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் எங்கள் மனதை ஒரே சமநிலை பிரமாணமாக ஆண்டவரே நாங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர். ஆசீர்வதி ஆண்டவரே. அடியானை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்த தேவ பிள்ளைகளை உடைய நாமத்தினாலே ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நாளை தினத்துல ஆண்டவரை துவங்க இருக்கிற 21 நாள் அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய ஆண்டவரை அதிசயங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.